ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான பருப்பு ரசம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு சாதத்துக்கு ஏற்ற ஒரு பருப்பு ரசம் தான் செஞ்சு காட்ட போகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம்னா, மறுநாள் லைட்டாக சாப்பிட்டோம்னு நினச்சோம்னா ஒரு ரச சாதமும் பொட்டுக்கடலை துவையலும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஜீரண சக்திக்கு அது உகந்ததாக இருக்கும். எப்பயுமே நம்ம ரசத்தில் வந்து சேர்க்குற பொருளான மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சூப்பு மாதிரியே நம்ம செஞ்சு குடிக்கலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து வேக வச்ச துவரம் பருப்பு 50 கிராம், 2 நாட்டு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 6 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் புளி தண்ணி, 1.5 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியும் மஞ்சள், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு, கூடவே வந்து புளி தண்ணி, கரைச்சி வச்ச புளி தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ரசம் பவுடர் வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு 1.5 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கணும். இப்போ வந்து அது கூடவே வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து குறப்பாக பல்ஸில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கணும். 6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குறப்பாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க விடணும். அது வந்து நுரக்கட்டி வரும்போது நம்ம வந்து அந்த ரச பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து கொதிக்க விடலாம். அது வந்து நல்லா கொதிச்சு வரும். அந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வச்சுருக்க அந்த வேக வச்ச பருப்பு தண்ணியை வந்து அதில் சேர்க்கணும். பருப்பு தண்ணி சேர்த்த பிறகு நம்ம ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். பருப்பு தண்ணி சேர்த்த பிறகு கடைசியாக அதில் வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ரசத்தை இறக்கி வச்சிடலாம். இந்த ரசத்துக்கு வந்து நம்ம தனியாக வந்து தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் போல் எண்ணெயும் 1 ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா நமக்கு ரசத்தோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதை வந்து நம்ம ரசத்தில் வந்து சேர்த்துக்குவோம். ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி தாளித்த பிறகு நம்ம உடனே வந்து ஒரு தட்டு வச்சு மூடிடணும். அப்போ தான் வந்து அந்த ரசத்தோட சுவையும் மனமும் நமக்கு நல்லா அதுலேயே இருக்கும். சுவையான பருப்பு ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து சூப் மாதிரியே நம்ம வந்து குடிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து துவையல் தொட்டும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.